புஷ்பா அவங்கள பற்றி எங்கள் அப்பாவால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப கொடுமைப்பட்டிருக்கேன். 16 வயசுலேயே நான் வெளில வந்திருக்கேன். நான் சின்ன வயசில் வளர்ந்ததெல்லாம் ஹேமமாலினி மேடம் அவங்க வீட்டில் தான். ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். பம்பாயிலேருந்து அந்த அம்மா பெங்களூர் வருது. பெங்களூர் சினிமாவில் நடிக்குது. ஒரு பெரிய தயாரிப்பாளருடைய மகன் கர்நாடகாவுடைய பெரிய ஜாம்பவான். அவர் மகனை திருமணம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அது அங்கிருந்து விரட்டப்பட்டு தான் அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு வருது. அப்பா ரொம்ப அப்யூசிவாக இருந்தார். ரொம்ப அப்யூசிவ்னா தமிழ்நாட்டுக்கு பல சினிமா கம்பெனிகளை முட்டி மோதி அந்த அம்மா ஒரு இடத்துக்கு வருவதற்கு பெரும் போராட்டம். அப்புறம் அரசியலுக்கு வருது. திமுகவில் இருக்குது, பிஜேபிக்கு போகுது, காங்கிரஸுக்கு போகுது. இப்படி பல கட்ட போராட்டம். ஒரு சர்ச்சையான பேச்சு. தமிழ்நாட்டு பெண்கள் கற்பை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்படக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அந்த அம்மா மீது 100க்கும் மேற்பட்ட வழக்குகள். பெண்கள் சீரழிந்து சின்ன பின்னம் ஆகிவிடக்கூடாது. காரணம் அந்த குடும்ப மரபே காணாமல் போயிருக்கு. அப்போ குஷ்புக்கு இது பற்றியெல்லாம் ஆழ்ந்த அறிவு இல்லை. சங்க இலக்கியங்களோ தமிழுடைய கலாச்சாரமோ தெரியாது. அந்த பொண்ணு ஒரு முகமதிய பெண். பல ஆண்களால் அந்த பெண்ணை ஏமாற்றப்பட்டு இருக்கிறார். கடைசியாக சுந்தர்சியை கூட துபாயிலிருந்து வந்த அந்த மர்ம பொண்ணு தான் சுந்தர்சியை குஷ்பு கழுத்தில் தாலி கட்ட வைக்கும். துபாயிலிருந்து வந்த தொலைபேசி. ஒரு பெரிய டான் தொலைச்சு மூஞ்சியே இருக்காது. சுந்தர்சி கட்டுறா தாலியை. நீங்கள் பெரிய பெண்ணு கர்ப்பமாக இருக்கிற பொழுது தாலி கட்டினவ தான் சுந்தர்சி. இப்படி பல வரலாறுகள் இருக்கு. பொறுமை, என்னுடைய நிதானம், அதுதான் எங்களோட சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப் காரணம். பிரபு திருமணம் பண்ணுவதாக இருந்தது. பிரபு அவங்க அப்பா சிவாஜி உயிரோடு இருக்கும் பொழுது துப்பாக்கி சத்தமெல்லாம் கேட்டது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பிஜேபியில் தேசிய தலைவி, காங்கிரஸில் ஒரு காலத்தில் தேசிய தலைவி, திமுகவில் ஒரு காலத்தில் தேசிய தலைவி, பல தேசியங்களுக்கு தலைவி. இப்போ நடந்த தேர்தலில் அந்த அம்மா மயிலாப்பூர் சீட்டு கேட்குது குஷ்பு பிஜேபி சார்பாக. இப்போ காணாமல் போன ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த பக்கமே வரக்கூடாதுட்டார். ஏன்? நடிகைக்கு கிளாமர் வந்ததுன்னா ஒருவேளை மயிலாப்பூர் இருக்கக்கூடிய அவாள் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த அம்மாவை எம்எல்ஏ ஆக்குனாங்கன்னா ஒருவேளை குஷ்பு பிஜேபியினுடைய மாநில தலைவராக வருவதற்கு வாய்ப்பு வந்துருமோன்னு அண்ணாமலை அதை புறக்கணித்தார். அந்த அம்மா பகிரங்கமாக சொல்லுச்சு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். புஷ்பா அவங்கள பற்றி ஏதாவது ஒரு டாபிக் அவங்க உண்மையாகவே லைம்லைட்டில் தான் சார் இருக்காங்க. அவங்க ரீசெண்டாக எலெக்ஷனுக்கான டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ திருப்பியும் அவங்க ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப கொடுமைப்பட்டிருக்கேன். 16 வயசுலேயே நான் வெளில வந்திருக்கேன். நான் சின்ன வயசில் வளர்ந்ததெல்லாம் ஹேமமாலினி மேடம் அவங்க வீட்டில் தான். என்னை அவங்க பிரித்து பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி ரொம்ப வருத்தமாக சொல்லியிருக்காங்க. இவங்க பல முறை அதை சொல்லியும் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. பட் இந்த மாதிரியும் ஒரு மாதிரி உருக்கமாக சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கு கரகாட்டக்காரன் படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் நான் அதில் நடிக்க முடியல. கனகா அவங்க ரோலில் நான் தான் நடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க சார். ஸோ நீங்களும் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கனால உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் இல்லை சார்? இல்லை, குஷ்புவை பொறுத்தவரை ஒரு சிறந்த மனிதாபிமானி. அதில் மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த காலத்தில் குஷ்புட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக போவோம். நிறைய பேர் போயிருக்காங்க. போயிட்டு வந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த அம்மா சினிமாவை தாண்டி அரசியலும் பேசும், சமூக சிந்தனையோடு அந்த அம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சின்ன வயசில் தந்தையால் கஷ்டப்பட்டு நீங்கள் பம்பாயில் அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். பம்பாயிலேருந்து அந்த அம்மா பெங்களூர் வருது. பெங்களூர் சினிமாவில் நடிக்குது. பெங்களூரில் சினிமாவில் நடித்து ஒரு பெரிய தயாரிப்பாளருடைய மகன். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த தயாரிப்பாளர். பெரிய மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவிலையும் பெரிய ஜாம்பவான். அவர் மகனை திருமணம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அது அங்கிருந்து விரட்டப்பட்டு தான் அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டுக்கு பல சினிமா கம்பெனிகளை முட்டி மோதி அந்த அம்மா ஒரு இடத்துக்கு வருவதற்கு பெரும் போராட்டம். அப்புறம் அரசியலுக்கு வருது. திமுகவில் இருக்குது, பிஜேபிக்கு போகுது, காங்கிரஸுக்கு போகுது. இப்படி பல கட்ட போராட்டம். அப்புறம் ஒரு சர்ச்சையான பேச்சு.
பெண்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் கற்பை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. கவலைப்படக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அந்த அம்மா மீது 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் வெளியிலே தலகாட்ட முடியாத அளவுக்கு. ஏன்னா தமிழ் கலாச்சாரம் என்பது கற்போடு சம்பந்தப்பட்டது. கற்பு என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டியவர்கள் தமிழர்கள் தான். ஏன்னா ஆண் தவறு செய்தால் அந்த குடும்பம் கெட்டு போக, ஆனால் ஒரு பெண் தவறு செய்தால் அந்த சந்ததியே மாறி போயிடும், அந்த சந்ததியே சமூகமே மாறி போயிடும். அதுதான் கற்பு. இந்த சமூக அழுத்தம், கலாச்சாரம், பண்பாடு என்பது அதுதான். யாருக்கோ குழந்தையை பற்றி இந்த வீட்டில் அவனுடைய வாரிசை வளர்த்துவது கலாச்சாரம் அல்ல. மரபணு ரீதியாக மனிதனுடைய குணங்களை கடத்தக்கூடியது தான் சந்ததி. ராஜா இன்னொரு ராஜா வீட்டில் தான் பெண் எடுப்பான். ராஜா எந்த காலத்துலேயும் ராஜா எந்த நாட்டு ராஜாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ் ராஜாக்கள் கொரியாவிலிருந்து வந்து பொண்ணு எடுத்துகிட்டு போயிருக்கிறதாக வரலாறு பதிவு பண்ணுறோம். அவங்க கீழே இருக்கிற அந்த மந்திரிகள் அவங்களோட பொண்ணு கூட பையன் அவங்க மாதிரி கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா 7 வயது வரை தான் இந்த ராஜா வீட்டுக்கு குழந்தைகளாக இருக்கு. 7 வயதுக்கு மேல் அது கையில் எதை கொடுத்துருவான்? கத்தி கொடுத்துருவான். ஏன்னா அவன் எதிரிகளை சமாளித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்கு யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ராஜராஜ சோழ, நீங்கள் சோழ பரம்பரையில் ஒரு குறுநில மன்னன். நீங்கள் குந்தவை என்ன பண்ணுறா? அவன் வந்து அருள்மொழி வர்மன் இந்த சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும், உலகம் முழுக்க விரிவுபடுத்தணும். 7 வயசு குழந்தைகிட்ட சொல்லி 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 அந்த குழந்தை ராஜராஜ சோழனாக மாறுகிற பொழுது தென்கிழக்கு ஆசியா முழுக்க அவன் கட்டுப்பாட்டுக்கு வந்ததா இல்லையா? அவருடைய மகன் ராஜேந்திர சோழ கடல் போரில் 10 ஆண்டு காலம் இருக்கான். அப்போ இதெல்லாமே மரபணு ரீதியான ஒரு வளர்ச்சி. அதைத்தான் தமிழர்கள் கற்பு என்று சொன்னார்கள். பெண்கள் சீரழிந்து சின்ன பின்னம் ஆகிவிடக்கூடாது. காரணம், அந்த குடும்ப மரபே காணாமல் போயிடும். அப்போ குஷ்புவுக்கு இது பற்றியெல்லாம் ஆழ்ந்த அறிவு இல்லை. சங்க இலக்கியங்களோ தமிழுடைய கலாச்சாரம் மூலம் தெரியாது. அந்த பொண்ணு ஒரு முகமதிய பெண். அந்த பெண்ணை முகமதிய பெண் பல ஆண்களால் அந்த பெண்ணை ஏமாற்றப்பட்டு இருக்கிறாள். கடைசியாக சுந்தர்சியை கூட துபாயிலிருந்து வந்த அந்த மர்ம பொண் தான் சுந்தர்சியை குஷ்பு கழுத்தில் தாலி கட்ட வைத்தது. துபாயிலிருந்து வந்த ஒரு மர்ம பொண். ஃபோனு, தொலைபேசி, ஒரு பெரிய டான். அதெல்லாம் யாரும் கேட்காதீங்க. அந்த டான் தொலைச்சு மூஞ்சியே இருக்காது. சுந்தர்சி கட்டுறா தாலியை. நீங்கள் பெரிய பெண்ணு கர்ப்பமாக இருக்கிற பொழுது தாலி கட்டினவர் தான் சுந்தர்சி. இப்படி பல வரலாறுகள் இருக்குது. நீங்கள் ஒரு 30 ஆண்டு கால வரலாறை தோண்டி துருவி பார்த்தீங்கன்னா குஷ்பு பம்பாயிலிருந்து பெங்களூர் வந்து சென்னை செட்டில் ஆவதற்கு பின்னால் பல துபாயிலிருந்து வருகிற பல டானுடைய தொலைபேசிகள்லாம் சுந்தர்சிக்கு விரட்டப்படுது. அப்போது இது நீங்கள் பிரபு திருமணம் பண்ணுவதாக இருந்தது. பிரபு அவங்க அப்பா சிவாஜி உயிரோடு இருக்கும் பொழுது துப்பாக்கி சத்தமெல்லாம் கேட்டுது. துடைக்கும்போது குறிதவறி வெடிச்சிருச்சு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போது குஷ்பு பொறுத்தவரை இன்றைக்கி 2 பெண் குழந்தைகள் கணவரோடு அந்த அம்மா இப்போ ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு தேசிய தலைவி. பிஜேபியில் தேசிய தலைவி, காங்கிரஸில் ஒரு காலத்தில் தேசிய தலைவி, திமுகவில் ஒரு காலத்தில் தேசிய தலைவி, பல தேசியங்களுக்கு தலைவி. பல தேசியங்கள். இப்போ தமிழ் தேசியத்துக்கு அவர் தான் இப்போ ஆலோசகர். ஆக குஷ்புவினுடைய ஒரு பக்கம் திரைப்பட முகம், இன்னொரு பக்கம் அரசியல் முகம். இந்த 2 முகங்களும் தான் இப்போ நடந்த தேர்தலில் அந்த அம்மா மயிலாப்பூர் சீட்டு கேட்குது, டி நகர் சீட்டு கேட்குது. யார்? குஷ்பு, பிஜேபி சார்பாக. இப்போ காணாமல் போன ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த பக்கமே வரக்கூடாதுட்டார்.
ஏன் நடிகைக்கு கிளாமர் வந்ததுன்னா ஒருவேளை மயிலாப்பூர் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி ஆதரவாளர்கள் அவாள் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த அம்மாவை எம்எல்ஏ ஆக்குனாங்கன்னா ஒருவேளை குஷ்பு பிஜேபியினுடைய மாநில தலைவராக வருவதற்கு வாய்ப்பு வந்துருமோன்னு அண்ணாமலை அதை புறக்கணித்தார். அந்த மாதிரி பகிரங்கமாக சொல்லிச்சு. காயத்ரி ரகுராம கண்டாலே ஓடுற அண்ணாமலை குஷ்புவை கண்டால் காத தூரம் ஓடிட்டார். சரி, டி நகர்லையாவது கொடுத்துருக்கலாம் குஷ்புவுக்கு. பிஜேபி வாக்கு எச் ராஜா இருந்தால் அங்கே 2வது இடம் 3வது இடத்துக்கு வருவார். அதே போல் குஷ்பு நின்றிருந்தால் ஒரு பெரிய சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு வாய்ப்பை அண்ணாமலை கெடுத்தார். இப்போ அண்ணாமலையை யார் கெடுத்தான்னு தெரில. இப்போ அண்ணாமலையும் காணா, ஆட்டுக்குட்டியும் காணா, ஒன்றே காணா. அப்போ இதுதான் குஷ்புவுடைய அரசியல் அபிலாஷைகள், அது நிறைவேறாமலே போயிடுச்சு. இப்போ நாகேந்திரன் வந்திருக்கார், நயினார் நாகேந்திரன். குஷ்புவுடைய விருப்பத்தின்படி வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவாள் எங்கே அதிகமாக குடியிருக்கிறார்களோ அவாள் இவாள், அந்த அவாள் பக்கம் நின்றால் குஷ்பு கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் எங்கே சட்டமன்றத்தில் குஷ்புவை பார்க்கலாம். குஷ்புவுடைய நீண்டகால ஆசை எப்படியாவது எம்பி ஆகணும், நாடாளுமன்றத்துக்கு போகணும். அதாவது திரைப்பட கலைஞர்கள் கோட்டாவிலேயே போகணுன்னு அந்த அம்மா விரும்புது. அதே போல் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக மயிலாப்பூர் இல்லைன்னா மாம்பழம் டி நகர் தொகுதியில் நின்னால் குஷ்பு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஃபைன் சார். அது வரப்போகிற நாட்களும் இல்லை வரப்போகிற தேர்தலும் தான் அதை வந்து முடிவு பண்ணணும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார்.